சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, பிப்ரவரி மாதத்திற்கான பலாபலன்கள். பிப்ரவரி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார பலன்களின் அடிப்படையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு பொதுவான பலன்கள் நண்பர்களே. இதோடைய பலன் வந்து அதிகபட்சம் ஒரு 10% அவ்வளோதான். அதுக்கு மேலே இதுக்கு பலம் கிடையாது. சரிங்களா? சரி, இப்போ நான் இதில் ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன். 5மே உங்களுக்கு நடந்துருமானா அப்படி கிடையாது. அப்புறம் எதுங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. உதாரணத்துக்கு திருமணமா, இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தை நான் இங்கே சொல்லும் போதும் பலன் 5 பாயிண்ட் சொல்கிறேன்னா 5 பாயிண்ட்டுக்கும் உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தியும் ஓடினாதான் அந்த பலன் நடக்கும். ஏன்னா ஜாதகமும் கோச்சாரமும் சேரும்போது தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. உங்கள் சுய ஜாதகப்படி நான் சொல்கிற பலனுக்கு அந்த தசாபுக்தியும் எந்த பலனுக்கு நடக்குதோ அந்த குறிப்பிட்ட பலன் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் வலுவா. சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. இந்த புரிதலோட நம்ம இப்போ பலன்களுக்குள்ளே போவோம். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைகின்றது வாருங்கள் பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களே, தனுசை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிப்ரவரி மாதம் சில நல்ல இடங்கள் உண்டு, சில இடங்களில் கொஞ்சம் நிதானம் தேவை. முதல்ல அந்த நல்ல இடங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அன்பு நண்பர்களே, திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த மாதம். சரி, இப்போ எல்லாரும் கல்யாணம் ஆயிருமா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அப்படின்னா அப்படி கிடையாது. கோச்சாரம் நீங்கள் தயாராக இருங்கன்னு சொல்லுது, நீங்கள் அப்ளிகேஷனை போடுங்கன்னு சொல்லுது. ஆனால் யாருக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தசாபுக்தி யாருக்கு இந்த பீரியடில் கரெக்டாக வருதோ, கல்யாணத்துக்கான தசாபுக்தி அவங்களுக்கு மேட்ச் ஆயிரும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உங்கள் ஜாதகப்படி 2, 7 அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி யாருடைய ஜாதகத்தில் போகுதோ அந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண அமைப்புகள் நன்முறையில் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது. நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். அதேபோல் காதல் வெற்றி பெறுகின்ற அற்புதமான காலகட்டம். லவ் செட் ஆயிரும் இந்த காலகட்டத்தில். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலரினுடைய காதல் குயிக் பீரியடில் திருமணத்திற்குள்ளாக நகர்வதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அல்லது ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, காதல் திருமணம் கைகூடுறதுக்கான அமைப்பும் உண்டு. ஆக உங்கள் ஜாதக அமைப்பின்படி 5ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா காதல் கைகூடும் அமைப்பு அற்புதமாக உண்டு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் புதிய நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கின்ற காலம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இன்க்ரீஸ் ஆயிரும். ஜாதகப்படி 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்கின்றது என்றால் உறுதியாக அந்த நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கின்றது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறது அமைப்பு. அதேபோல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் புத்திரபாகியம் அது சார்ந்து ஒரு நல்ல செய்தி உண்டு. ஏன்னா குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, இல்லை புதிதாக கல்யாணமான தம்பதியர்களுக்கு புத்திரபாக்கியம் கரு உருவாகலாம் அல்லது டெலிவரி ஆகலாம். அந்த மாதிரியான ஏற்கனவே கரு உருவானவர்களுக்கு டெலிவரி ஆகலாம் அல்லது இல்லாதவங்களுக்கு கரு உருவாகலாம். அந்த மாதிரியான புத்திரபாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி உண்டு. அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. ஆக நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் அமைப்பு. சரிங்க, இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதக அமைப்பின்படி 5ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா அந்த குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு மிக சிறப்பானதாக உண்டு அப்படிங்கிறது தான் விஷயம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வெளிநாட்டு வாழ்க்கை யாரேனும் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சொந்த ஊரை விட்டு வெளியூர் போக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அதுக்கு சிறப்பான காலகட்டம். அல்லது ஏற்கனவே வெளியிடங்கள் இருக்கிறவங்களுக்கு வருமான ரீதியாக ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கின்ற அற்புதமான காலகட்டம். ஆக இந்த காலகட்டம் சிறப்பானதாக அமைகிறது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். உங்கள் ஜாதகப்படி 12ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் செல்லுமானால் உறுதியாக அந்த வெளியிட மாற்றங்கள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டமாக அமையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தனுசு ராசி நேயர்களுக்கு பொது வாழ்க்கையில் நல்ல மதிப்பு மரியாதை கிட்டும். ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்க, மக்கள் செல்வாக்கு கிடைக்கும். ஊரில் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறீங்க, உங்களுடைய பெயர் ரீச் ஆகும். அதை மாதிரி மக்கள் செல்வாக்கும் நன்மதிப்பும் பெறுகின்ற அற்புதமான காலகட்டம். ஒரு பொது வெளியில் ஒரு பொது கலைஞராக இருக்கீங்க, உங்களுடைய கலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இந்த மாதிரி 7ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் அந்த ரீச் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலம் இது. சரி, அதே போல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே, இந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில நல்ல செய்திகள் தகவல்கள் வந்து சேரும். பிரிக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காரு தாத்தா, உங்களுக்கு கூட ஒரு ஷேர் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற எதையோ ஒரு தகவல். சரிங்களா? பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து வந்து சேருகின்ற நல்ல காலகட்டம். உங்கள் ஜாதகப்படி 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நல்ல நகர்வு உண்டு அப்படிங்கிறது அமைப்பு. அதனை அடுத்ததாக வயதான தனுசு ராசி நேயர்களுக்கு அவர்கள் குழந்தைகளின் சுப நிகழ்வுகளை காணும் மகிழ்ச்சி பெறும் அற்புதமான காலகட்டம் இது. அந்த விதத்தில் ஒரு சிறப்பு. 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்கின்றது என்றால் நல்ல மேன்மை உண்டு.
அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பான அமைப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஆடை ஆபரண சேர்க்கை அல்லது சொத்து சேர்க்கைன்னு பொருட்சேர்க்கைகளை அதிகப்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலம் இது. அப்ப தாராளமாக முயற்சிக்கலாம். 2ஆம் இடமோ 4ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுத்தியும் உங்களுக்கு நடக்குமானால் பொருட்சேர்க்கைகள் சிறப்பான முறையில் அமையும். அதுல மாற்றமே இல்லை. சரிங்களா? இதெல்லாம் நன்மைக்கான இடங்கள் நண்பர்களே. சரி, எங்கெங்க கவனமா இருக்கணும் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் என்பது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பள்ளி கல்வியில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு படிப்புல மந்தத்தன்மை அல்லது விளையாட்டுத்தன்மை அதிகரிப்பதனால் படிப்புல கோட்டை விடுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த மாசம். அப்ப பெற்றவர்கள் என்ன பண்ணணுங்க, கொஞ்சம் கவனம் செலுத்தி பிள்ளைகளின் மீது அந்த அழுத்தம் கொடுக்காம மோட்டிவேட் பண்ணணும். அதான் பரிகாரம். அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஹெல்த் ரிலேட்டடான சின்ன சின்ன தொந்தரவுகளையும் ஏற்படுத்தும் உடல் நலத்துல. அப்போ உணவு பழக்க வழக்கங்கள்ல சரியா இருந்துக்கணும். இப்போ எல்லாருக்கும் ஹெல்த் தொந்தரவு வந்துருமான தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்படி கிடையாது. 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா ஹெல்த் தொந்தரவு மருத்துவ செலவு வரும். அவங்களுக்கு தான் வரும், மற்றவங்க பயப்பட வேண்டாம். அந்த விதத்துல அதுல கொஞ்சம் பார்த்து இருந்து கொள்வது மிக நன்மை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதனை அடுத்த அமைப்பாக எனதருமை நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, கவனமா இருக்கணுங்கிறதுல கணவன் மனைவி உறவில் கருத்து முரண்பாடுகள் உங்கள் முன் கோபத்தால் ஏற்படும். அதனால டக்கு டக்குன்னு பேசுறது, எடுத்த கவுத்தோன்னு கோவப்படுறது, இந்த விஷயங்களை விட்டுட்டு மன வாழ்க்கையில் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லணும் அப்படிங்கிற மனப்பாங்கை உங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்வது சகலத்திலும் ஏற்றம் தரும் அப்படிங்கிறதான் விஷயம். சரிங்களா? அதனால விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. உங்க ஜாதக அமைப்பின்படியும் 7ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ 2ஆம் இடத்துலயோ ஒரு பாவகிரகம் நின்று அதோடைய தசாபுக்தியும் போகும்னா கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். அப்ப நம்ம அந்த காலகட்டங்களில் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும். சரிங்களா? ஆக இதெல்லாம் கொஞ்சம் மனசுல உள்வாங்கி வச்சுக்கிறது நல்லது. தொழில் பொருளாதாரம் சார்ந்து ஒரு பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாது. எப்பொழுதும் போல தொழிலும் வேலையும் வருமானமும் நார்மலா நகரும். தொழில் செய்கின்ற நண்பர்கள் பெரும் முதலீடுகளை தூக்கி உள்ள போடாதீங்க. ஏன்னா பெரும் பணவரவுக்கான அமைப்பு இந்த மாதம் காட்டல. அதனால இருக்கிறத வழக்கம் போல் அப்படியே நகர்த்திக்கிறது சிறப்பு அப்படிங்கிறதான் பாயிண்ட். ஆக அனைத்து தனுசு ராசி நேயர்களுக்கும் இக்காலம் நல்ல ஏற்றம் மிகுந்த காலமாக அமையட்டும். எல்லாம் வல்ல இறை அதற்கு துணை புரியட்டும். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.